Yes. Yes. Okay. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா லாம்டா. ஓகேங்களா? யாருக்காச்சும் லாம்டா பத்தி எனி ஐடியா? இன்னைக்கு நம்ம பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we need some developer support also. ஓகேங்களா? நமக்கு some coding knowledge இருக்கணும். ஓகேங்களா? மஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சுன்னா பெட்டர். ஓகேங்களா? ஆர் எல்ஸ் நான் உங்களுக்கு கோடிங் எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்றத சொல்லுவேன். ஓகேங்களா? ஆனா அதை எடிட் பண்றதுக்காச்சு we need to learn. ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம எங்க இருந்து எடுக்கலான்றது மட்டும் தான் சொல்ல முடியும். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், ஆல்ட்ரேஷன் பண்றதெல்லாம் நாமளா தான் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் a second, I just ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கோ டைரக்டா இங்க வந்துருச்சு. I just delete it. AWS Lambda. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, லெட்ஸ் யூ ரன் கோட் வித்தவுட் திங்கிங் அபவுட் சர்வர்ஸ். வாட் இஸ் மீனிங்? என்ன மீனிங் அதுக்கு? கோட நீங்க என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லாம்டா என்னன்னா இட்ஸ் a serverless service ன்னு சொல்லுவோம். என்னங்க, லாம்டான்றது ஒரு சர்வர்லெஸ் சர்வீஸ். ஓகேங்களா? இந்த லாம்டாவை நம்ம ரன் பண்றதுக்கோ இல்லைன்னா இது இன்வால்வ் பண்றதுக்கு வந்து பார்த்தா எந்த ஒரு சர்வீசஸும் நமக்கு தேவையில்லை. சர்வீஸ்னா என்னங்க? சர்வர்ஸ் மீன்ஸ் ஒரு ஈஸி டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு டெவலப்பர்னு வைங்க. ஓகேங்களா? நீங்க டெவலப்பர், நீங்க உங்க கையில என்ன இருக்கும், ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு மட்டுமே ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க சம்டைம்ஸ் சம் ப்ராஜெக்ட்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதுக்காக நம்ம டெடிகேட்டடா ஒரு சர்வர் யூஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகும், அந்த சர்வருக்கு நம்ம பே பண்ணணும், வால்யூம்ஸ்க்கு பே பண்ணணும், 24/7 அது அப் அண்ட் ரன்ல இருக்கணும். தென் வி கெட் அ மோர் பில். கரெக்டா? இந்த மாதிரி திங்ஸ்க்காக வந்தது தான் இந்த AWS Lambda. மேக்ஸிமம் இது வந்து காஸ்ட் கட்டிங் சர்வீசஸ் சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? AWS Lambda என்ன சொல்லுவாங்கன்னா சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. சம் ஆர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபங்க்ஷன்னா என்ன? காமனா ஒரு ஃபங்க்ஷன்னா என்னது? வாட் இஸ் மீன் பை ஃபங்க்ஷன்? என்னதான் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஃபங்க்ஷன்னா லாஜிக்ஸ் எல்லாம் அதுல அந்த ஒரு பிளாக்ல இருக்கும், இந்த ஃபங்க்ஷன்ஸ் பிளாக். ஓகே ஓகே. உங்களுக்கு ஜி ஃபங்க்ஷன் மீன்ஸ் ஏதோ எனிதிங் வில் பி ஹேப்பன், தி ஃபங்க்ஷன் வில் பி ஃபயர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபங்க்ஷன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே தான், சேம் தான். லாம்டானா என்னன்னா சம்திங் வில் பி ஹேப்பன். ஓகேங்களா? நீங்க ஒரு லாம்டாவை கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? எதுக்காக கிரியேட் பண்ணுவீங்கன்றது நான் லேட்டரான உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? எனி இன்னொரு டெஃபினேஷன் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? AWS லாம்டாக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா எனி ஈவெண்ட் வில் பி அக்கர், அவர் லாம்டா ஃபங்க்ஷன் வில் பி ஃபயர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ், ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா நம்மளுடைய லாம்டா ஃபங்க்ஷன் என்ன ஆகும், ஃபயர் ஆகும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ரன் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை எப்படி எப்படிலாம் ரன் பண்ணலாம்னா we have a n number of ways. ஓகேங்களா? ஒரு சர்வீஸோட சர்வீஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரிகர்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்க இப்போ ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட்லாம் ரன் பண்ணணும்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கிரிப்டை ட்ரிகர் பண்ணி விடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? சேம் தான். இப்போ நமக்கு லாம்டா என்னது, ஒரு பீஸ் ஆஃப் கோடை ரன் பண்ணி கொடுக்க போகுது வித்தவுட் சர்வர். ஓகேங்களா? அந்த கோட்ல நம்ம என்ன லாஜிக் எழுதிருக்குமோ தட் வில் பி பெர்ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே, இது என்னென்ன வழியா நம்ம கனெக்ட் பண்ணலாம் சொன்னா எனி சர்வீசஸ் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க S3ல இருந்தும் என்ன பண்ணலாம், இந்த லாம்டாவை ட்ரிகர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம S3ல நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவோம், எனி ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை அப்லோட் பண்ணுவோம், ஆர்எல்ஸ் என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து புஷ் ஆர் புல் ஆர் புட் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நேமிங்ல சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஒரு ஈவெண்டா, அப்ப இது நடந்தா எனக்கு லாம்டா என்னோட லாம்டா ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம்.
ஓகேங்களா? ஆர்எல்ஸ் வேற எப்படி ட்ரிகர் பண்ணலாம்னா மேனுவலா போயிட்டு டெஸ்ட்னு கொடுத்து ட்ரிகர் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவும் இல்லை, வேற எப்படி ரன் பண்ணலாம்னா we have a cron ஆல்சோ. ஓகேங்களா? cron மீன்ஸ் எனக்கு இந்த பர்டிகுலர் டேல இந்த டைமிங்ல எனக்கு இந்த லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகேங்களா? we have a n number of ways. ஓகேங்களா? இதுல நாம வந்து பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஈவென்ட் பேஸ்ல நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க, கிரான்ல அதே நான் கொடுக்குற அந்த ஸ்கிரிப்ட் நானே கொடுத்துருவேன். ஓகேங்களா? நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்க, கான்ஃபிகரேஷன்ல மட்டும் போயிட்டு கிரான் நான் வந்து ஈவெண்ட் ஷெட்யூல் பண்ணுவேன், அதுக்கு பதிலாக நீங்க கிரான் ஷெட்யூல் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அது வந்து உங்களுடைய டாஸ்க். ஓகேவா? இங்க பாருங்க, நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, யூ பே ஒன்லி consume. There is no changes when your code is not running. With Lambda, you can run code for virtually and type the application or backend service. நிறைய கொடுத்துருப்பான், அது அவன் சுத்தி வச்சு என்ன சொல்ல வரான்னா, நீங்க ஒரு சர்வர் ரன் பண்ணீங்கன்னா என்ன எப்படி காஸ்ட் நம்ம பண்ணணும், அந்த சர்வர் எவ்வளவு நேரம் ரன் ஆகுதோ அதுக்கான காஸ்ட் எஃபெக்டிவ் ஆகும். சரிங்களா? இங்க நம்மளுடைய லாம்டா ஃபங்க்ஷன்ல என்னன்னா, நீங்க ஒரு பீஸ் ஆஃப் கோடு எழுதிருக்கீங்க இல்லையா, அந்த பீஸ் ஆஃப் கோட் எக்ஸிகியூஷன் டைம்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பில்லு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு மந்த்துக்கு 1 மில்லியன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ரீ லாம்டாலியே. ஓகேங்களா? எவ்வளோ டைம் ஃப்ரீ, 1 மில்லியன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. அந்த 1 மில்லியன் செகண்டுக்கு அப்புறம் போச்சுன்னா தான் யூ நீட் டு பே. ஓகேங்களா? எப்படி உங்களுக்கு கால்குலேட் ஆகும்னா இட்ஸ் அ மினிட் பேஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும், செகண்ட் பேஸ்ல நாட் அ மினிட், செகண்ட் பேஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும் கால்குலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 1.1 மில்லி செகண்ட் அப்படின்னா இட் வில் பி கன்வெர்ட் டு த 2 செகண்ட். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கும். சரிங்களா? நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களோட கோடு 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சாலும் தே ஆர் பில்லபிள் ஃபார் 15 மினிட்ஸ். ஓகேங்களா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி கம்மி பண்ணி வச்சிருக்கோம். தட் மீன்ஸ் நீங்க எவ்வளவு லூப் யூஸ் பண்ணிருக்கீங்களோ, எவ்வளவு டைம் உங்களுடைய கோட் ரன் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், பே பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டில் நவ் கிளியரா? ஓகேவா? ஓகே. லினதா நீங்க கிளியருங்களா? கிளியர். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதுக்கு நமக்கு சம் டெவலப்மெண்ட் சம் கோர் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு, லாம்டா எந்தெந்த டெக்னாலஜிலாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, என்னென்ன லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்றதுக்கு கீழே கொடுத்துருப்பாரு. என்னதுங்க இது, .NET கோன்றது ஒரு லாங்குவேஜ், ஜாவா, Node.js, பைத்தான், ரூபி, கஸ்டம் ரன் டைமும் இருக்கு. ஓகேங்களா? இங்கேயே நீங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான கோடை என்ன பண்ணலாம், ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு ரன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ரன்னிங். ஓகேங்களா? இதுல நாம பைத்தான் தான் மேக்சிமம் பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு பைத்தான் தான் தெரியும்ன்றதால ஐ ஜஸ்ட் கோ வித் தட் பைத்தான். உங்களுக்கு ஜாவா தெரியும், ஜாவா பேசிக் தெரியும், Node.js பேசிக் தெரியும்னா யூ கோ வித் தட் Node.js. ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்றேன், இந்த பைத்தான்ல இருக்க இது என்னங்க, அலோ ஃபங்க்ஷன் தான், வேற எதுவுமே இல்லை. என்னதுங்க இது, ஜஸ்ட் அலோ ஃபங்க்ஷன். இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னுடைய நோட்பேட்++ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே என்ன இருக்கு பாருங்க, கிரியேட் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? மோஸ்ட்லி சம் ஆர்கனைசேஷன்ல சம் மார்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பரே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவான். பைத்தான் ஸ்கிரிப்டா இருக்கும், இல்லைன்னா ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கும், அவனே கொடுத்துருவான். சம்டைம்ஸ் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பேசிக்ஸ் தெரியணும். அப்படி தெரியலனாலும் இஷ்யூ இல்லை, நம்ம கோடு எங்க இருந்து எடுக்கலான்ற இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். அதுல இருந்து எடுத்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படியே நம்ம போட்டோம்னா டெஃபினட்டா அவன் என்ன பண்ணுவான், ஃபைன் பண்ணிடுவான். நம்ம எங்கேயோ காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கோன்றத அவன் ஃபைன் பண்ணிடுவான் அதுக்காக. ஓகேவா? ஓகே. இங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஃப்ரம் ஸ்கிராச். ஃப்ரம் ஸ்கிராச்னா என்னங்க, பேஸ்ல இருந்து நாம கிரியேட் பண்றது. ஓகேங்களா? யூஸ் ஏ ப்ளூ பிரிண்ட். அப்படின்னா என்னது, ஒரு ப்ளூ பிரிண்ட் அவனே ரெடி பண்ணி வச்சிருக்கான், அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டெய்னர் இமேஜ், இது வந்து பாத்தீங்கன்னா டாக்கர்ல வந்து. ஓகேங்களா? நீங்க வந்து உங்களுடைய கோடை என்ன பண்ணீங்க, கண்டெய்னரைசேஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா, யூ கோ வித் தட் கண்டெய்னர்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து தான் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃப்ரம் ஸ்கிராச்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்க ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், மை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, என்ன ரன் டைம்ல நீங்க யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? நீங்க இன்னொன்னு நீங்க இங்க புரிஞ்சுக்கலாம். இங்க நம்ம ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்றோம்னு, சர்வர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மேல பைத்தான் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்பாச்சி வேணும்னா என்ன பண்ணுவோம்,
அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும். இங்க நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டிய நெசசிட்டியும் இல்லை. ஓகேங்களா? ஆனா வேர்ஷனிங் கூட அவங்க கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க பைத்தான்ல எவ்வளவு வேர்ஷன் இருக்கு பாருங்க. 3.11க்கும் சப்போர்ட் பண்ணுவான், 3.7, 3.8, 3.9 இந்த மாதிரி வேர்ஷன்ஸும் இருக்கு. ஓகேங்களா? உங்களோட டெவலப்பர் கோடு எந்த வேர்ஷன்ல இருக்கோ அந்த வேர்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ டிஃபால்ட் பைத்தான் 3.11 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் இப்போ எந்த ரோலுமே கொடுக்கல. ஓகேங்களா? கிரியேட் a நியூ ரோலே கொடுத்துருக்கேன் லேம்டால. நெக்ஸ்ட் டாஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன், ரோல் கிரியேட் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? அட்வான்ஸ் செட்டிங் போங்க. இங்க பாருங்க சைன்இன் ஃபங்க்ஷன் யூஆர்எல் இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்க டேக்ஸ் வேணா டேக்ஸ் கொடுத்துக்கலாம். விபிசிக்குள்ளார ரன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா விபிசிக்குள்ளார ரன் பண்ணிக்கலாம். நமக்கு எதுக்கு விபிசிக்குள்ளார ரன் பண்ண சொல்லுங்க? இது ஒரு சர்வர்லெஸ் சர்வீஸ். ஓகேங்களா? அதனால இதெல்லாம் எனேபிள் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்க. டைம் எடுக்காது. Let's see. எனக்கு என்னாச்சு, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கீழே பாருங்க டிஃபால்ட்டா எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, ஒரு கோடே வந்துருச்சு. கரெக்டுங்களா? இம்போர்ட் ஜேசான் லேம்டா சம்திங் ஏதோ போட்டு ஸ்டேட்டஸ் கோட் 200 ஓகேங்களா? ஜேசான் தம் அப்படி இப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? நான் இது எல்லாமே என்ன பண்றேன், ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அங்க ஹலோ வேர்ல்டு காப்பி பண்ணோம் இல்லைங்களா, ஹலோ வேர்ல்டு மாதிரி அதை எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் மை கோட். நீங்க உங்களுடைய கோடை இங்க தான் என்ன பண்ணுவீங்க, எடிட் பண்ணுவீங்க. என்வரான்மெண்ட் வேரியபிள் எதனா செட் பண்ணணும்னா இங்க தான் உங்களுக்கு செட் ஆகும். ஓகேங்களா? என்வரான்மெண்ட் வேரியபிள்ல போயிட்டு நீங்க செட் பண்ணணும். ஓகே, ஸ்டில் நவ் கிளியருங்களா? இங்க நான் கோடை போட்டுட்டேன். ஓகேங்களா? ஒரு கோடை போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த கோடை ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு டெப்ளாய் பண்ணணும். நான் இப்ப டெப்ளாய் பண்றேன். ஓகேங்களா? ஒன்ஸ் இது டெப்ளாய் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கோட்ல நான் எதுவும் கை வைக்காத வரைக்கும் எனக்கு அந்த டெப்ளாய்ன்றது எனேபிள் ஆகும். ஓகேங்களா? இன்கேஸ் ஐ டிட் எனி சேஞ்சஸ் தென் ஐ கெட் தட். புரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கோட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேப் என்ன இருக்கு பாருங்க, டெஸ்ட். இப்ப நான் ஒரு கோடு எழுதிட்டேன். ஓகேங்களா? இந்த கோடு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். இது வந்து மேனுவலா கிரியேட் நியூ ஈவெண்ட். நான் என்ன சொன்னேன், எனி ஈவெண்ட் வில் பி அக்கர் அவர் லேம்டா ஃபங்க்ஷன் வில் பி ஃபயர்டுன்னு சொன்னேன். அதுதான் அவன் சொல்றான். நீங்க என்ன பண்றீங்க, ஈவெண்ட் நீங்க கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா, அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் என்ன பண்றேன், டெஸ்ட்னே கொடுக்குறேன். பிரைவேட்டா ஷேரபிளான்னு கேக்குது, நான் பிரைவேட்டாவே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? டெம்ப்ளேட் ஆப்ஷன் ஹலோ வேர்ல்ட் கொடுத்துட்டு இங்க சம் கீஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் யூசர் பாஸ்ட் இன்புட்ஸ் சொல்லுவோம். இந்த இன்புட்ஸ்லாம் நான் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு என்னது, ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? கொடுத்துட்டு என்ன பண்ணணும் பாருங்க, சேவ்னு கொடுத்தனா எனக்கு இந்த ஈவெண்ட் சேவ் ஆயிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்க கோட் போயிட்டு டெஸ்ட், இங்கேயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. டெஸ்ட் நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணாலும் சேம் தான், இல்ல நீங்க டெஸ்ட்ல போயிட்டு டெஸ்ட் பண்ணாலும் சேம் தான். நான் இப்ப டெஸ்ட்னு கொடுக்குறேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு பாருங்க. எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுங்களா? எக்ஸிக்யூட் ஆனது எப்படி பார்க்கலாம்னா, ஐ ஜஸ்ட் டெஸ்ட் இட் ஹியர் தென் யூ கெட் a better idea. டெஸ்ட் பண்ண உடனே பாருங்க ரெஸ்பான்ஸ்ல என்ன வந்திருக்கு பாருங்க, ஹலோ ஃப்ரம் லேம்டா. என்னுடைய அவுட்புட் வந்துருச்சா? ஓகேங்களா? அவ்வளவுதான் டெஸ்டிங். ஓகேங்களா? உங்களுடைய கோடு இங்க இருக்கும், டெப்ளாய் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். இன்கேஸ் இந்த டெஸ்ட்ல எதனா ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபெயிலியரை மானிட்டர் பண்ணணும். கரெக்டா? ஓகேங்களா? மானிட்டர் பண்ணாதானே நமக்கு லாக் பார்த்தா தானே இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு தெரியும். ஓகேங்களா? நீங்க மானிட்டர் போங்க, லாக்ஸ் போனீங்கன்னா யூ கெட் a லாக்ஸ். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இட்ஸ் டேக் சம் டைம்ங்க. ஓகேங்களா? 1 ஹவர்க்குள்ளார இங்க இருக்கு பாத்தீங்களா லாக், 1 ஹவர்க்குள்ளார இருக்க லாக் வேணும்னா ஜஸ்ட் 1 ஹவர் கிளிக் பண்ணலாம். 3 ஹவர்ஸ்னா 3 ஹவர்ஸ் கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? அரஸ் வி ஹேவ் ஒன் மோர் ஆப்ஷன். இது என்னங்க, வியூ கிளவுட் வாட்ச் லாக்னு ஒன்று இருக்குங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணி நான் நியூன்னு ஓபன் பண்றேன். ஓகேங்களா? எனக்கு என்ன பண்ணிருக்கு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த லாக் குரூப்புக்குள்ளார, இது எங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா, அலாரம் செட் பண்ண ஞாபகம் இருக்குங்களா, அதுக்குள்ளாரே லாக் குரூப்னு ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேங்களா? என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் என்னதுங்க, மை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுக்குள்ளார போறேன். எனக்கு எத்தனை லாக் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, ஒரு லாக் கிரியேட் ஆயிருக்கா. தட் மீன்ஸ் நீங்க ஈச் அண்ட் எவ்ரி ரன் லேம்டால நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லாக் கிரியேட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த லாகை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா யூ கெட் a better idea. அந்த எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, ஓகேங்களா, யார் ட்ரிகர் பண்ணா, எந்த ஐடியில இருந்து ட்ரிகர் ஆயிருக்கு, ஓகேங்களா, அதோடைய ஃப்ளோ என்ன, அதோடைய அவுட்புட் என்ன. இது பாருங்க டியூரேஷன் 1.96, ஆனா பில் டியூரேஷன் என்ன வந்திருக்கு பாருங்க 2 மில்லி செகண்ட்.
ஓகேங்களா, அதுதான் அந்த ரவுண்ட் அப் பண்ண வேல்யூ. ஓகேங்களா, இப்போ இதுல எதுவுமே இல்லைங்க, வெறும் வெல்கம் இருக்கிறதால யூ டோன்ட் ஹேவ் எனி லாக் இயர். ஓகேங்களா, எதுவுமே நீங்க மானிட்டர் பண்ற மாதிரி லாக் இல்லை. ஓகேங்களா, லேட்டர் ஆன் வி கெட் திஸ். ஓகேங்களா, ஓகே, மானிட்டர் இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, கான்ஃபிகரேஷன். அப்படின்னா என்னன்னா, இந்த லாம்டா ஃபங்க்ஷனை நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம். என்னென்ன சேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்றேன் பாருங்க. ஜெனரல் கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா எடிட் போங்க, இது டிஸ்கிரிப்ஷன், இட்ஸ் ஆப்ஷனல் ஒன். ஓகேங்களா, மெமரி சம் கோட்ஸ் இப்போதைக்கு எனக்கு 128 MB மட்டும் தான் நான் என்ன பண்ணிருக்கேன், கொடுத்துருக்கேன். அவனே கொடுத்துருக்கான் பாருங்க. 128 வந்து ஸ்டார்டிங் டு நீங்க எவ்வளவு வரைக்கும் கொடுக்கலாம் பாருங்க, 1240 MB. தட் மீன்ஸ் எவ்வளவு ஜிபி, 10 GB நியர். கரெக்டா, உங்களுடைய கோட் எவ்வளவு நேரம் ரன் ஆகுது அதோட வெயிட்டேஜை பொறுத்து நீங்க இங்க என்ன பண்ணணும், உங்களுடைய மெமரியை கொடுக்கணும். ஓகேங்களா, என்னதா கிளியருங்களா? Yeah, okay. Okay, just a second. Waiting. Okay. Okay. இது என்னங்க டைம் அவுட் 3 செகண்ட் இருக்கு. அப்படின்னா என்னங்க, எனி ஐடியா? நீங்க ரன் பண்றீங்க இல்லைங்களா ஒரு பீஸ் ஆஃப் கோட், அது எப்ப டைம் அவுட் ஆகணும்ன்றத யூ நீட் டு மென்ஷன் ஹியர். இப்போ நீங்க 3 செகண்ட் கொடுத்துட்டு ஒரு 100 லூப்பை யூஸ் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும்னா 3 செகண்ட்ல உங்களுடைய கோடை டெர்மினேட் பண்ணிட்டு போயிடும். ஓகேங்களா, அது வரைக்கும் என்ன லூப் ஒர்க் ஆயிருக்கோ அது வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஸோ மேக் ஷூர் நீங்க என்ன கோட் யூஸ் பண்ண போறீங்க, அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் லூப்பிங்லன்னு தெரிஞ்சுட்டு இந்த டைமர் கொடுங்க. மோஸ்ட்லி 15 மினிட்ஸ் கொடுங்க, அதை தாண்டி கொடுக்காதீங்க, அவனே அக்செப்ட் பண்ண மாட்டான். அப்படின்னா என்ன மீனிங், எந்த ஒரு கோடுமே 15 மினிட்ஸை தாண்டி உங்களுக்கு ரன் ஆக கூடாதுன்றது லாஜிக். ஓகேங்களா, ஓகே. இது வந்து ரோல் வந்து ஆட் பண்றதுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் ஒரு நியூ ரோல் தான் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஐ ஜஸ்ட் சேவ் இட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ட்ரிகர். இங்க நீங்க ஆட் ட்ரிகர் கொடுத்துட்டு நீங்க எதுல இருந்து ட்ரிகர் பண்ண போறீங்கன்றத நீங்க ஆட் பண்ண போறீங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் உங்களுக்கு ஆல்ரெடி அலோ வேர்ல்ட ரன் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா S3ல ஏதாச்சும் ஒரு அப்டேட் நடந்துச்சுன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு சொல்ல போறேன், ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு சொல்ல போறேன். ஓகேங்களா, ஐ ஜஸ்ட் கோ டு S3. இங்க நீங்க S3 மட்டும் தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அலெக்ஸா மூலியமா கூட பண்ணலாம். ஓகேங்களா, API கேட்வே கோட் கமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, அது பண்ணா கோட் கமிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா, கிளவுட் வாட்ச் லாக பேஸ் பண்ணியே நீங்க கிரியேட் பண்ணலாம், S3 பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், SNS பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், SQS பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் லாம்டா ஃபங்க்ஷன். we have a n number of option. ஓகேங்களா, நான் இப்போ என்ன பண்ண போறேன், S3 யூஸ் பண்ணி ஈவென்ட் பேஸ்ல நான் போறேன். யூ கோ வித் தட் cron based. ஓகேங்களா, S3ன்னு கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே என்ன கேக்குது பாருங்க, பக்கெட் நேம் கேக்குது. இந்த பக்கெட்ல எதனா நடந்துச்சுன்னா எனக்கு S3 இந்த லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும்னு சொல்றேன். இங்க பாருங்க, ஈவென்ட் டைப்ல we have a lot of type, all object create event அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், put event கொடுக்கலாம், post event, copy event, all object delete event கொடுக்கலாம். we have a n number of event. ஓகேங்களா, இது எல்லாமே என்னங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஈவெண்ட். ஓகேங்களா, நான் இப்போதைக்கு all object create event கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நீங்க ஒர்க் அரவுண்ட் பண்ணி பார்க்கும்போது புட் மட்டும் கொடுத்து பாருங்க கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கமிங் பேக் டு த ப்ரிஃபிக்ஸ். இங்க என்னன்னா இப்போ நான் அந்த பக்கெட்டுக்குள்ளார ஒரு ஃபைல் லோட் ஆனாலே என்ன சொல்லிட்டேன், ட்ரிகர் ஆகணும்னு சொல்லிட்டேன். அப்போ எந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா போட்டாலும் ட்ரிகர் ஆகணுமா, ஆர்எல்ஸ் இந்த மாதிரி நேமிங் கன்வென்ஷனோட இருக்க ஃபைல் அப்லோட் ஆனா மட்டும் தான் இந்த லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ரியல் டைம்ல இது எப்படி ஒர்க் ஆகும் சொல்ல பாருங்க. நான் சம் லோன் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி லோன் பேஸ்ட் அப்ளிகேஷன் என்ன ஆகும், சம் CSV ஃபைலா தான் வரும். ஓகேங்களா, அதுக்கு ப்ரிஃபிக்ஸ் சேமா தான் வரும், டேட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அப்போ அதை நம்ம எங்க ஸ்டோர் பண்ணுவோம்னு சொன்னேன், S3ல ஸ்டோர் பண்ணுவோம். அப்ப S3ல ஸ்டோர் ஆகும்போது ஒன்ஸ் அது லோட் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். அது லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகி அது ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணா இந்த ப்ரிஃபிக்ஸ்ல உங்களுக்கு அந்த CSV ஃபைலோ ஆர்எல்ஸ் அந்த எக்ஸலோ லோட் ஆயிருக்கான்னு பார்க்கும். லோட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் ப்ராசஸே போகும். அதுக்கு உள்ள ரீட் ஆப்ரேஷனா இருக்கலாம், அந்த ஃபைல்ஸ்ல ரைட் ஆப்ரேஷனா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நம்ம என்ன கோட்ல எழுதுறோமோ அதை அங்க பண்ணும். ஓகேங்களா, உங்களுக்கு கான்டெக்ட் புரியுதுங்களா? நீங்க S3ல அந்த பர்டிகுலர் நேம்ல நீங்க லோட் பண்ணா மட்டும்தான் இந்த லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். அது மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்க. நீங்க ப்ரிஃபிக்ஸ் வேணாலும் ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கலாம், சஃபிக்ஸ் வேணாலும் சஃபிக்ஸ் கொடுக்கலாம். நான் இப்ப என்ன பண்றேன்,
டாட் சிஎஸ்வின்னு கொடுக்குறேன். நான் என்ன பண்ண போறேன், சிஎஸ்வி ஃபைல லோட் பண்ண போறேன். ஓகேங்களா, ஐ அக்னாலேஜ் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துறேன். ஆட் கொடுத்தனா பாருங்க, எனக்கு இங்க ஒரு ட்ரிகர் ஆட் ஆயிடுச்சா. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரிகர் வந்து இல்ல, இங்கேயே நீங்க ஆட் ட்ரிகர் கொடுத்தும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பெர்மிஷன்ஸ். வாட் இஸ் மீன் பை பெர்மிஷன்? எதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்க போறீங்க? கிளவுட் வாட்ச் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன், என்னுடைய லாக் மானிட்டருக்காக கிளவுட் வாட்ச் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா, ஜஸ்ட் யூ ஆட் த பெர்மிஷன் ஹியர். ஓகேங்களா, டெஸ்டினேஷன் நான் எதுவும் ஆட் பண்ணல. ரீசன் ஏன்னா டெஸ்டினேஷன் நான் என்ன பண்ண போறேன், கோட்ல ஹேண்டில் பண்ண போறேன். ஓகேங்களா, ஃபங்க்ஷன் யூஆர்எல் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மோஸ்ட்லி அவ்வளோலாம் தேவையில்லை. ஓகேங்களா, நம்ம யூஆர்எல்லாம் எதுவும் கிரியேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, மற்றதெல்லாம் சேம் தாங்க, ஜஸ்ட் எலாபரேட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, மற்றதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கான்டெக்ட் மட்டும் தான் நாம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், S3 ட்ரிகரை ஆட் பண்ணிட்டோம். கரெக்டா, இந்த ட்ரிகர் ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ட்ரிகரை ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நான் S3ல ஏதாச்சும் CSV ஃபைல் போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும். ஓகேங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ என்னுடைய ஃபங்க்ஷன்ன்றது என்னதுங்க, சாரி லாம்டான்றது என்னதுங்க, லாம்டா ஃபங்க்ஷன்ன்றது ஒரு சர்வீஸ் இல்ல, ஒரு சர்வீஸ். கரெக்டா, AWS சர்வீஸ். S3ன்றது என்னது, அது ஒரு சர்வீஸ். ஓகேங்களா, ரெண்டு AWS சர்வீஸ். ஓகேங்களா, ரெண்டு AWS சர்வீஸும் கம்யூனிகேட் பண்ணணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், we need to create a role. we need to create a role. கிரியேட் பண்ணாதான் ரெண்டு சர்வீஸும் நம்மளால பேசிக்க முடியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் எக்ஸிஸ்டிங்ல என்ன பண்ணிருக்கேன், ஒரு ரோல் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இஃப் யூ வாண்ட் நான் இப்போ உங்களுக்கே கூட கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். நீடுங்களா, கிரியேட் பண்ணி காமிக்கவா என்னதா? ஆமா, கிரியேட் பண்ணி காமிச்சேன். ஓகே, ஐ ஜஸ்ட் கிரியேட். ஓகேங்களா, ரோல் எதுல இருக்கும், IAM குள்ளார இருக்கும். ஓகேங்களா, ஓகே, நான் ஆப்வியஸா இப்போ நான் என்ன பண்ண போறேன்றதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஓகேங்களா, நான் என்ன பண்ண போறேன், ஒரு CSV ஃபைல S3ல லோட் பண்ண போறேன். ஓகேங்களா, என்னோட லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆயிட்டு என்னுடைய அவுட்புட் என்னன்னா, இந்த CSV ஃபைலுக்குள்ள இருக்க கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு DynamoDBல லோட் பண்ணணும். இதுக்கான கோடிங் தான் நான் இப்போ பண்ண போறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி ஐ ஹேவ் அ கோட். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ண போறேன். அந்த கோடிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். லேட்டரா இன்னும் ஒரு 2-3 ஸ்கிரிப்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், யூசர்ஸ் போக போறேன், ரோல்ஸ்ல போயிட்டு கிரியேட் ரோல். ஓகேங்களா, AWS சர்வீஸ் கீழே வாங்க, இங்க கிளிக் பண்ணுங்க, என்னுடைய லாம்டாக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்ன ரோல் யூஸ் பண்ண சொன்னேன், S3க்கான ரோல். ஓகேங்களா, நான் இப்போ என்ன பண்றேன், S3க்கு தனியாகவும் DynamoDBக்கு தனியாகவும் தரதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன், டைரக்டா போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்சஸ் கொடுத்துறேன். தட் மீன்ஸ் தட் ரோல் ஹேவிங் என்டையர் அக்சஸ். ஓகேங்களா, கொடுத்துட்டு இந்த ரோலுக்கு ஒரு நேம் கேட்குது. நான் என்ன பண்றேன், லாம்டா செப்டம்பர் கொடுத்துட்டு கிரியேட் ரோல் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, ஒரு ரோல் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா, ரோல் கிரியேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிடலாமா, லாம்டான்னு கிரியேட் ஆயிருக்கு. நம்ம கிரியேட் பண்ண நியூ ரோல் எங்க இருக்கு, நியூ ரோல் கொடுக்குறேன், லாம்டா செப்டம்பர். ஐ ஜஸ்ட் காப்பி ரோல்ஸ் குள்ளார போயிட்டு ஓகே கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா, எனக்கு என்ன இருக்கு, ஒரு ரோல் கிரியேட் ஆயிருக்கு, AR கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த ரோல் எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ணணும், என்னுடைய கான்ஃபிகரேஷன்ல பெர்மிஷன்ல ஆட் பெர்மிஷன் கொடுத்துட்டு இங்க வேணாம், ஜஸ்ட் பிகாஸ் அந்த மாதிரி கேட்காது எப்பவுமே. ஜெனரல் கான்ஃபிகரேஷன் போயிட்டு எடிட் போயிட்டு எக்ஸிஸ்டிங் ரோல் இருக்கீங்களா, லாம்டா செப்டம்பர் இங்க கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு சேவ் ஆயிடுச்சு. தென் என்னுடைய S3 என்ன பண்ணும், என்னுடைய லாம்டா ஃபங்க்ஷனோட
கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் ஓப்பன் just a second. Have a script handy. அப்படி இல்லைன்னா AWS ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட்டுக்கு தான் இருக்கா? இதாங்க இந்த கோடை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? யாருக்காச்சும் பைத்தான் ஆர் கூவி நாலேஜ் இருக்கா? என்னதான் உங்களுக்கு? இல்ல. இது என்ன பைத்தான் ஃபைல். ஓகேங்களா? ஜஸ்ட் கோ வித் பைத்தான். ஓகேங்களா? ஓகே. நீங்க எந்த ஒரு லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த இம்போர்ட்ன்றது எதுக்காக யூஸ் ஆகும்? எனி ஐடியா? அந்த பேக்கேஜஸ் அப்பதான் அந்த பேக்கேஜ் இருக்க ஃபெசிலிட்டிஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபீச்சர்ஸ் எல்லாம். ஆமா, நம்ம ஜாவா யூஸ் பண்ணா இம்போர்ட் போடுவோம். சி யூஸ் பண்ணா ஆஷ் இன்க்ளூட் யூஸ் பண்ணுவீங்களா? அதேதான். இம்போர்ட் போட்டோ 3னா என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பைத்தான்ல இருந்து ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டட் அக்சஸ் நீங்க ஏடபிள்யூஎஸ் திங்ஸ் நீங்க அக்சஸ் பண்ணா இந்த போட்டோ 3ன்ற சர்வீஸை நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் சும்மா பாருங்க, உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? சும்மா அப்படியே பாருங்க, கோட் பாருங்க, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, என்னதான் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே. ஓகேங்களா? என்ன சொல்லுங்க, போட்டோ 3ன்றது நம்மளுடைய ஏடபிள்யூஎஸ் திங்ஸை அக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க S3 கிளைண்ட் இருக்கா, அதுக்கு கீழே என்ன பண்ணிருக்கேன், அந்த போட்டோ 3 இங்க இம்போர்ட் பண்ண இல்லைங்களா, அந்த திங்ஸ் டாட் கிளைண்ட்ன்றது தான் கனெக்ட் பண்றது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் ஒன்று S3 யூஸ் பண்ணிருக்கேன். அது எதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன், நான் யூஸ் பண்ண வேண்டிய சர்வீஸ் என்னது S3ன்றதால என்ன பண்ணிருக்கேன், இங்க S3ன்னு கொடுத்துருக்கேன். இதுவே நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்றதுக்கு லாம்டா ஃபங்க்ஷன் எழுதினாலோ, இல்லைன்னா ஒரு சர்வர் ஸ்டாப் பண்றதுக்கு எழுதினாலோ இங்க என்ன கொடுப்பேன், EC2 கொடுப்பேன். தட் மீன்ஸ் நீங்க என்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த சர்வீஸ்க்கு உண்டானதை ஃபர்ஸ்ட் நீங்க போட்டோ 3 மூலமா கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க வந்து நான் டைனமோ டிபின்னு கொடுத்துருக்கேன். போட்டோ 3 டாட் ரிசோர்ஸ் என்னது டைனமோ டிபி. அப்படின்னா என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய டைனமோ டிபியை கிரியேட் பண்ண போறேன், லிங்க் பண்ண போறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த டைனமோ டிபின்றது வந்து இந்த வேரியபிள் அசைன் ஆயிடுங்களா. இந்த அசைன்மெண்ட்ல உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, இங்க எடுக்கிற கனெக்ஷனை இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகுது. ஓகேங்களா? இந்த வேரியபிள்ல இருந்து இந்த வேரியபிள்ல என்ன இருக்கும், இப்போ டைனமோ டிபில இருக்க எல்லா டேபிள் நேமும் இருக்கும். ஓகேங்களா? அதை தான் இங்க பண்றோம். டைனமோ டிபி டாட் டேபிள் நேம், இந்த மாதிரி கிளாஸஸ் அப்படின்னு ஒரு டேபிள் நேம் இருக்கான்னு கேட்கறேன். ஓகேங்களா? நான் இப்ப இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்க போறேன், செப்டம்பர் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் தான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? கோடு ஜஸ்ட் நான் இப்போதைக்கு கோட்ல மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். செப்டம்பர்னு நான் என்ன பண்ண போறேன், ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன் டைனமோ டிபில. ஓகேங்களா? அந்த டேபிள்ல இருக்க கண்டென்ட்லாம் அப்புறம் என்ன ஆகும், ஒரு டேபிளுடைய டீடைல்ஸ்லாம் இங்க வந்துருமா, இந்த வேரியபிளுக்கு வந்துருமா. அப்படியே கொஞ்சம் கீழே பண்ணி பாருங்க, ட்ரை பிளாக்ல தான் நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். டேபிள் டாட் புட் ஐட்டம் அப்படின்னு அந்த டேபிள்ல 2 ஐட்டத்தை புட் பண்றேன். என்னென்ன ஐட்டம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐட்டம் யூசர் நேம், செகண்ட் ஐட்டம் கிளாஸ். ஓகேங்களா? இது ஆல்ரெடி எதில் இருக்கு, ஒரு லூப்ல இருக்கு. ஓகேங்களா? அது லேட்டரா நான் சொல்றேன். ஓகேங்களா? நமக்கு இங்க தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? பக்கெட் நேம் ஈக்குவல் டு, இது என்ன பண்ணுனா உங்களுடைய S3ல இருக்க பக்கெட் நேம் எல்லாமே எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? ஃபைல் நேம்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? S3 client டாட் கெட் ஆப்ஜெக்ட். கெட் ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த S3ல இருக்க எல்லா ஆப்ஜெக்டையும் கெட் பண்ணி இந்த RESP இருக்கு இல்லைங்களா, இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பக்கெட்டுக்குள்ளார
ஒரு 10 ஃபைல் இருக்குங்களா, அந்த 10 ஃபைலோட நேமும் எடுத்து RESP இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளார என்ன பண்ணும், சேவ் பண்ணிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு ஃபைலா என்ன பண்ணும், இட்ஸ் கோயிங் டு ரீட் அண்ட் டீகோட் தட் UTF-8. UTF-8னா உங்களுக்கே தெரியலீங்களா, அது ஃபார்மேட்டிங். ஓகேங்களா. இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ண போகுது, அந்த 10 ஃபைலையும் ஓபன் பண்ணி ரீட் பண்ணி அந்த இதுவை டேட்டான்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுது. ஓகேங்களா. அந்த டேட்டான்ற வேரியபிளை நான் ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்றேன், நியூ லைன்ல ஸ்பிளிட் பண்ணிட்டு அதை ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற வேரியபிள்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபார் லூப்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஸ் பண்றேன். கன்ஃபியூஷனா இருக்கா? நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா. நீங்க ஜஸ்ட் நீங்க பாருங்க. ஓகேங்களா. பொறுமையா பாத்தீங்கன்னா யூ கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகேங்களா. இது எல்லாமே எல்லா லாங்குவேஜ்ல இருக்க மாதிரி தான். ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபைலை லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் எடுக்கிறோம், அதை எடுத்து ஒரு வேரியபிள் அசைன் பண்றோம். அப்புறம் ஒரு ஃபைலை நம்ம என்ன பண்றோம், ரீட் பண்றோம். ரீட் பண்ணி அதான வேல்யூவை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா. அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போறோம், இந்த டேபிள் டாட் புட் ஐட்டம் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம், உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். அவ்வளவுதாங்க இந்த 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 ஸ்கிரிப்ட் அதுதான் பண்ண போகுது. ஓகேவா. என்னதான் கிளியருங்களா? ஓகே. ஜஸ்ட் நான் காப்பி பண்ணியாச்சு. எங்க போடணும், கோட். இந்த கோட்ல போயிட்டு போட்டுறேன். ஓகேங்களா. டெப்ளாய் பண்ணிடுறேன். சம்டைம் DynamoDB உடனே ரெஃப்ளெக்ட் ஆகாதுங்க. ஓகேங்களா. DynamoDB சம்டைம்ஸ் உடனே ரெஃப்ளெக்ட் ஆகாது. இன்கேஸ் எனக்கு இங்க அவுட்புட் வரலன்னா ஐ ஜஸ்ட் ஸ்டே அண்ட் டேக் ஏ ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா. அவுட்புட் வந்ததும் உங்களுக்கு பிக் எடுத்து அனுப்பும். ஓகேங்களா. சம்டைம்ஸ் உடனே உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. ஓகேவா. ஓகே. தென் நமக்கு இன்னும் என்ன தேவை, DynamoDB தேவை. கரெக்டா. DynamoDBல ஒரு டேபிள் தேவை. ஓகே. DynamoDB ஓகேங்களா. DynamoDB எப்படி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா இங்க தான் வரும். என்ன கேக்குது பாருங்க, கிரியேட் டேபிள் கேக்குது. கிரியேட் டேபிள் கொடுங்க. இது சிம்பிள்ங்க. DynamoDB இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸி. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா NoSQL டேட்டாபேஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரக்சர்ட் பேஸ் டேட்டாபேஸா கிடையாது. நம்ம RDBMS Oracle MySQL யூஸ் பண்றீங்களா, அந்த மாதிரிலாம் இல்ல. DynamoDB இஸ் NSQL ஆர் NoSQL சொல்லுவாங்க. ஓகேவா. டேபிள் நேம் என்ன வைக்கணும்னு சொல்லியிருந்தேன், as per the code செப்டம்பர்னு வைக்கணும். கரெக்டா. இதுதான் என்னுடைய டேபிள் நேம். பார்ட்டிஷன் கீ, தட் மீன்ஸ் எந்த ஒரு டேபிளுக்கும் ஒரு கீ கண்டிப்பா என்ன இருக்கணும், பார்ட்டிஷன் கீயா இருக்கணும். தட் மீன்ஸ் பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எனக்கு ஒரு பிரைமரி கீ தேவை. ஓகேங்களா. அது என்னவா வைக்க போறேன்னா, நான் ரெண்டு ஐட்டம் தானே லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். என்னது, யூசர் நேம், கிளாஸ். அப்போ என்னுடைய யூசர் நேம் நான் என்னவா வைக்கிறேன், பிரைமரி கீயா வைக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டா என்னன்றது செலக்ட் பண்றது இங்க. ஓகேங்களா. ஷார்ட் கீ நீங்க யூஸ் பண்றதா யூஸ் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஷார்ட் கீயை யூஸ் பண்ணல. ஓகேங்களா. டேபிள் செட்டிங் டிஃபால்ட்டே போறேன். கஸ்டமைஸ் வேணாலும் யூ கோ வித் தட் கஸ்டமைஸ். நீங்க கஸ்டமைஸ் போனீங்கன்னா இங்க என்ன பாருங்க, DynamoDB ஸ்டாண்டர்ட் கேக்குது, DynamoDB ஸ்டாண்டர்ட் IA அப்படின்னு கேக்குது. இதுல நீங்க இன்ஃப்ரீக்வென்ட் அக்சஸ் IAனா. ஓகேங்களா. இதுல எதுல வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட் செட்டிங்கே போயிடுறேன். ஓகேங்களா. போயிட்டு டேக்ஸ் கிரியேட் பண்ண சொல்லுது. I just use the same tag what I give here. Create table கொடுத்துறேன். எனக்கு என்ன இருக்கு பாருங்க, இப்போ ஒரு டேபிள் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு டேபிள் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இந்த டேபிள் குள்ளார போயிட்டு கிரியேட் ஆகட்டும். வெயிட் ஃபார் சம் டைம்ஸ். கிரியேட் ஆயிடுச்சுங்களா. இதுக்குள்ளார போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா. அடிஷ்னல் இன்ஃபோ, எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ த்ரெஷ்ஹோல்ட்லாம் இருக்கு, எவ்வளோ இன்புட் அண்ட் அவுட்புட், இதெல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா. இண்டெக்ஸஸ் பார்க்கலாம், மானிட்டர் பண்ணலாம், அலாரம் வச்சு மானிட்டர் பண்ணலாம். ஓகேங்களா. பேக்கப் எடுக்கிறதுனா இந்த டேபிளை எப்படி பேக்கப் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரா நம்ம RDS DynamoDBன்னு ஒரு டாபிக் செப்பரேட்டாவே இது பார்ப்போம். அப்ப நம்ம பார்ப்போம் இதெல்லாமே. ஓகேங்களா. ஸ்டில் நோ ஏன்னா டவுட்ஸ் இருக்குங்களா, எனி டவுட்ஸ்? இல்லைங்களா. ஓகே, லெட்ஸ் கோ வித் இட். DynamoDBல டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. எனக்கு S3யும் நான் பக்கெட் கிரியேட் பண்ணிட்டேன். கரெக்டுங்களா. என்னுடைய S3 பக்கெட் ஐ ஜஸ்ட் ஓபன் இட். என்னுடைய S3
இதுதான் என்னுடைய பக்கெட். ஓகேங்களா, இங்கதான் நான் என்ன பண்ண போறேன், அப்லோட் பண்ணனா எனக்கு lambda ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். ஓகேவா, I have a input file also. ஓகேங்களா, இதுதான் அந்த path. I just copy that path. ஓகேங்களா, என்ன பண்ண போறேன், நான் அப்லோட் பண்ண போறேன். ஓகேங்களா, அப்லோடும் கொடுத்துட்டு ஆட் ஃபைல் கொடுத்துட்டு I just open that input file. ஓகேங்களா, அதை நான் அங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அதுல என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேங்களா, என்ன இருக்கு பாருங்க, இந்த சைட்ல I gave some name. ஓகேங்களா, செகண்ட்ல என்ன இருக்கு, some courses இருக்கு. ஓகேங்களா, இதுதான் அதோடைய ஃபைல் கண்டென்ட். ஓகே, நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் பெர்மிஷன் போயிட்டு கிராண்ட் பப்ளிக் கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் என்ன ஆகும், சம்டைம்ஸ் அந்த நம்மளுடைய சர்வர் ரீட் பண்ணும்போது இஷ்யூ ஆகும். ஐ திங்க் இது நீடுல தான் இருந்தாலும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்லோட் ஆயிடுச்சுங்களா. இப்போ என்னுடைய ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆச்சா இல்லையான்னு எப்படிங்க நான் பார்க்க முடியும், நான் இதுக்கு முன்னாடி மேனுவலா டெஸ்ட்னு கொடுத்தேன், ட்ரிகர் ஆச்சா இல்லையான்னு போயிட்டு பார்த்தேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன பண்ணிருக்கேன், ஆட்டோமேட்டிக் ட்ரிகர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஆட் பண்ணிருக்கேன். என்னோட ட்ரிகர் ரன் ஆச்சா இல்லையான்னு நான் எப்படி பார்ப்பேன், எனி ஐடியா? கிளவுட் வாட்ச் லாக் இருக்கீங்களா, இங்க போயிட்டு இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷனா, யூ கெட் a next log. that means இது ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ பாருங்க எனக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கு பாருங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஹியர். ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்கு, ரீட் பண்ணிருக்கு, என்னுடைய ஃபைலை ரீட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிருக்கு. தேவா AWS பிரதாப் DevOps அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்கு, பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த ஃபைல் வந்துருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்கோப் என்னது, இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நான் S3ல அப்லோட் பண்ணோன்னு எனக்கு என்னோட lambda ஃபங்க்ஷன் பர்ஃபெக்ட்டா ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எனி ஈவென்ட் வில் பி அக்கர்ட், அவர் lambda ஃபங்க்ஷன் வில் பி ஃபயர்டு சொன்னா lambda ஃபயர் ஆயிடுச்சு. நம்மளுடைய எண்ட் ஸ்கோப் என்னது, அந்த டேட்டாஸ் நமக்கு எங்க போயிருக்கோம், டைனமோடிபிக்கு மூவ் ஆயிருக்கும். மூவ் ஆயிருக்கான்னு பார்க்கலாமா, இதுதான் என்னோட டேபிள். ஓகேங்களா, இங்க ஐட்டம் கவுண்ட் என்னங்க இருக்கு, கெட் லைவ் கவுண்ட் கொடுத்து பாருங்க, ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுங்க, எவ்வளவு ஐட்டம் வந்திருக்கு, 5 ஐட்டம்ஸ் வந்திருக்குன்னு தான் சொல்லுதே தவிர அந்த 5 ஐட்டம்ஸ் இங்க உங்களுக்கு ஷோ பண்ணாது. அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, you just go to select the table, action போங்க, explore items ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்க, then you get a details. நாங்க என்ன சேவ் பண்ணணும் அந்த டீடைல்ஸ் என்ன இருக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் இன்னொன்று பண்ண போறேன். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்ல, ஐ ஜஸ்ட் ட்ரைட் சேம் இன்புட் ஃபைல் மாதிரியே ஒரு காப்பி ஆஃப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதுல உள்ளார போயிட்டு AWSலாம் என்னதுங்க, நமக்கு என்னன்னு சொன்னேன், கிளாஸஸ் சொன்னேன், அப்படிதானே நமக்கு லோட் ஆகணும்னு சொன்னேன். டைனமோடிபில தான் நான் இப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்க போறேன். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய டைனமோடிபி. கரெக்டுங்களா, ஜஸ்ட் உள்ளார போயிட்டேன், இங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் டேபிள் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இங்க என்ன இருக்கு, கிரியேட் ஐட்டம் இருக்கு. தட் மீன்ஸ் மேனுவலா நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். கிரியேட் ஐட்டம் கொடுக்குறேன், யூசர் நேம் கேட்குது. ஓகேங்களா, யூசர் நேம் தான் டிஃபால்ட் ஒன். ஓகேங்களா, நான் சும்மா என்ன பண்றேன், வினோதான் கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஆட் நியூ அட்ரிபியூட் கொடுக்குறேன், இது ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, நமக்கு எக்ஸிஸ்டிங்ல என்ன இருக்கு, கிளாஸ் மட்டும் தான் இருக்கு. கரெக்டா, நான் இமெயில் கொடுத்துட்டு சும்மா இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு இப்போ நான் கிரியேட் ஐட்டம் கொடுத்தனா எனக்கு கிரியேட் ஆகுமா, நீங்க யாராச்சும் டேட்டாபேஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்களா, Oracle or SQL? வினோதா, நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கா? இல்ல இல்ல, நான் ஒர்க் பண்ணது இல்ல. அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ் எல்லாம் போனா இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. பட் நம்ம டைனமோடிபி என்ன பண்ணும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கும். இங்க பாருங்க, நான் இப்போ லினோதான் ஆட் பண்ணீங்களா, கிளாஸ் எம்டியா விட்டுட்டு என்ன பண்ணிருச்சு, இமெயில கிரியேட் பண்ணிச்சு. ஆனா மற்றதுக்கெல்லாம் இமெயிலாம் எதுவுமே போடல. ஓகேங்களா, ரியல் டைம்ல நம்ம ரிலேஷன் டேட்டாபேஸ்ல இப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா, டைனமோடிபில பண்ணலாம். ஓகேங்களா, இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், அப்ப நான் இன்னொரு ஃபைல் போட்டேன்னா, வேற ஏதாச்சும் ஃபைல் போட்டேன்னா எனக்கு
ட்ரிகர் ஆகுமா ஆகாதான் நீங்க செக் பண்ணி பார்க்க போறீங்க. அது உங்களுடைய நெக்ஸ்ட் டாஸ்க். நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன், ஒரு CSV ஃபைல் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்க போடும்போது மோர் தென் 1 CSV ஃபைல் போட்டு பாருங்க. ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகேங்களா? ஆர்எல் CSVயே ஃபைலே போடாம TXT ஃபைல் போட்டு பாருங்க. உங்களுக்கு லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுதா, உங்களுக்கு டைனமோ டிபில போயிட்டு லோட் ஆகுதான்னு ஜஸ்ட் டேக் இட் அ டாஸ்க். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஒன் திங். இது வரைக்கும் புரிச்சுங்களா? இதை தாண்டி இதுல நம்ம என்னென்னலாம் நீங்க பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு சர்வரை ஸ்டாப் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஆட்டோமேஷன் அதான். ஓகேங்களா? எப்படி நான் பண்ணேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நாங்க எந்த ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றோன்றது எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நாங்க எல்லா டெவலப்பருக்குமே நாங்க என்ன பண்ணிருக்கோம், AWSல ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்னோட ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஷிஃப்ட் 10 to 6. ஓகேங்களா? நான் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுனா, ஆட்டோமேட்டடா என்னோட லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, அந்த ரீஜன், ஓகேங்களா, ஒரு ரீஜன் எடுத்துக்கும். அந்த ரீஜனுக்குள்ளார இருக்க என்டையர் சர்வர் நேம் எடுத்துக்கும். சர்வர் நேம் மீன்ஸ் இட்ஸ் அ ஐடி தான் நமக்கு காமன். ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸ் உடைய ஐடி தான் காமன். அந்த எல்லா இன்ஸ்டன்ஸ் உடைய ஐடியை எடுத்துட்டு என்ன பண்ணுன்னா, மார்னிங் 9 o'clock, ஓகேங்களா, என்னோட லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். என்ன பண்ணுன்னா, அந்த எல்லா சர்வரும் ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேங்களா? டிஃபால்ட்டா. ஓகேங்களா? என்னோட ஷிஃப்ட் டைமிங் 6 o'clock முடியும். ஓகேங்களா? 7 o'clockலாம் இன்னொரு லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகி அந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருக்க எல்லா சர்வரும் என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? இது வந்து நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன், லாம்டா யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஓகேங்களா? இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ற எல்லாமே நீங்க AWSல சர்வீஸ்ல யூஸ் பண்ற எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இப்ப நான் ஓப்பன் ஆல் கொடுத்துருந்தேன் பாத்தீங்களா? ஓகேங்களா? என்னது, நம்ம இப்போ கிரியேட் பண்ற சர்வருக்குலாம் நம்ம என்ன கொடுக்குறோம், ஓப்பன் ஆல் தான் கொடுத்து கிரியேட் பண்றோம். கரெக்டா? அந்த மாதிரி ரியல் டைம்ல நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ரியல் டைம்ல அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க கொடுத்து கிரியேட் பண்ணாங்கன்னு வைங்க, நமக்கு அந்த லிஸ்ட் வேணுமா? ஏன்னா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிட முடியும். அப்போ கிளைண்ட்டுக்கு பெரிய ஹேக்கர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் கிரியேட் பண்ணாங்கன்னா அது எப்படி நீங்க எடுப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். எனி ஐடியா? ஏன்னா ரியல் டைம்ல வி ஹேவ் அ 50 or 100 சர்வர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 100 சர்வர்ஸ்க்கு எவ்வளவு செக்யூரிட்டி குரூப் வேணாலும் அவன் கிரியேட் பண்ணி வைப்பான். அந்த செக்யூரிட்டி குரூப்புக்குள்ளார போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இதை வந்து மேனுவலா செக் பண்றது பாசிபிளா? முடியாது இல்லைங்களா? ஆனா நம்ம லாம்டா யூஸ் பண்ணணும்னு வைங்களேன், லாம்டால ஸ்கிரிப்ட் லெவல்ல யூஸ் பண்ணணும்னு வைங்களேன், வித்தின் 5 minutes யூ கெட் தட் ரெக்கார்ட். ஓகேங்களா? இதுதான் பவர் ஆஃப் லாம்டா கோடு. ஓகேங்களா? இது என்ன சொல்லலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட்ல நமக்கு வரும். ஓகேங்களா? அரஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ கோட்னு நம்ம சொல்லலாம். ரெண்டுத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். PaaS, IaaSன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? டெமோல அது ரெண்டுமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸ்டில் நோ எதனா டவுட்ஸ் இருக்கா? ஓகேங்களா? இதுல எந்தெந்த கேஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணலான்றதை நான் சும்மா ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். நீங்க எப்படி சொல்லலாம்னா, ஜஸ்ட் இமேஜின். ஓகேங்களா? நீங்க ஒரு ஆக்டிவிட்டியை, AWS ரிலேட்டட் ஆக்டிவிட்டியை நீங்க வந்து பார்த்தா GUI மூலியமா டே டு டே ஆக்டிவிட்டியில நீங்க பண்றீங்கன்னு வைங்களேன், அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், லாம்டா ஃபங்க்ஷன் மூலியமா பண்ணலாம். தட்ஸ் இட். ஓகேங்களா? இப்போ நான் என்னது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் டெய்லி ஆக்டிவிட்டியா, அது மேனுவலா ஒருத்தவங்க பண்றாங்களா, அதை நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டட் பண்றதுக்கு லாம்டா யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? இது இந்த மாதிரி திங்ஸ்க்கு தான் நம்ம லாம்டா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் சொல்றது என்ன பெர்ஸ்பெக்டிவ், நம்ம AWS ஆர்கிடெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். டெவலப்பர் அவனுக்கு என்ன வேணுமோ அதை அவன் போட்டு ரன் பண்ணிப்பான். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே. நான் இப்போ என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் கோ ஹியர், கிரியேட் ஒன் மோர் ஃபங்க்ஷன். நான் என்ன சொல்லியிருந்தேன், ப்ளூ பிரிண்ட்னு சொல்லியிருந்தேன். ப்ளூ பிரிண்ட் மீன்ஸ் இங்க பாருங்க, ஹலோ வேர்ல்ட் ஃபங்க்ஷன்ன்றது நமக்கு அவன் ஒரு ப்ரோக்ராமாவே வச்சிருக்கான். ஓகேங்களா? கெட் S3 ஆப்ஜெக்ட், இதையும் என்ன பண்ணிருக்கான், பைத்தான்லயே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். நான் ஜஸ்ட் இந்த கெட் S3 ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு, ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தா எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஜேசன் ஃபைல் அவனே என்ன பண்ணிருக்கான், கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன, அவன் டிஃபால்ட்டா டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஓகேங்களா? அப்ப நம்ம இது எடுத்துக்கலாமா? அப்ப S3 ரிலேட்டட் ஆக்டிவிட்டி நீங்க ஏதாச்சும் பண்றீங்கன்னா இதை அப்படியே இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருந்து காப்பி பண்ணி பட்டிட்டிங்கிறீங்க மட்டும் பாத்துக்கலாமா? ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்றேன். ஓகேங்களா? இங்க நியூவா பேஸ்ட் பண்ணிட்டு லாங்குவேஜ்ல போயிட்டு பைத்தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, இவன் யூஸ் பண்ணிருக்கான், வெறும் S3 மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கான். ஆனா நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்,
DynamoDB யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா என்னுடைய ஸ்கோப் வேற, இவனுடைய ஸ்கோப் என்னது, வெறும் S3ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸை கெட் பண்றது. ஓகேங்களா, அவன் என்ன பண்ணிருக்கான், சிம்பிளா S3 எடுத்திருக்கான். ஓகேங்களா, S3 கான்ஃபிகர் பண்ணி பக்கெட்டிங் நேம் கான்ஃபிகர் பண்ணிருக்கான். ஓகேங்களா, புல் பண்ணிருக்கான். ரெஸ்பான்ஸ் கெட் ஆப்ஜெக்ட் பண்ணிருக்கான். S3.get ஆப்ஜெக்ட்னா என்ன பண்ணும், பக்கெட்ல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வரும். அதை என்ன பண்ணிருக்கான் பாருங்க, கண்டென்ட் டைப்பை அந்த ரெஸ்பான்ஸை பிரிண்ட் பண்ணிருக்கான். அவ்வளவுதான். என்னங்க, பிரிண்ட் பண்ணிருக்கான், அவ்வளவுதான். ஓகேங்களா, தட் மீன்ஸ் அவனால என்ன பண்ண முடியும், S3ல இருக்க எல்லா ஆப்ஜெக்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணி காமிக்க முடியும். அதுதான் இந்த லாம்டா ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ஓகேங்களா, இதை எடுத்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் மாடிஃபை பண்ணிக்கலாமா? ஓகேங்களா, எந்த ரீஜன், ஸ்பெசிபிக் ரீஜனுக்கு வேணா நீங்க அந்த ரீஜனை இங்க முன்னாடியே கொடுத்துட்டு அதை இங்க அடிஷனலா ஆட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். ஓகேவா, புரியுதுங்களா? ஓகே, வேற என்னென்னலாம் வச்சிருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. அலோ வேர்ல்டு, மேக் ஏ HTTP ரெக்வெஸ்ட், எப்படி நீங்க வந்து அதை எனேபிள் பண்ணலாம். ஓகேங்களா, வேற என்ன இருக்கு, பேட்ச் ஜாப், ஆர்டர் வித் லெக்ஸ், இங்க பாருங்க, ப்ராசஸ் மெசேஜ் இன் SQSல இருந்து ஒரு மெசேஜை ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மளால லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண முடியும். SNS டாபிக் கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா, we have n number of things, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, இப்படியும் நீங்க என்ன பண்ணலாம், கோடிங்க எடுத்துக்கலாம். we have a one more way, அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். get instance details using AWS lambda function python function அப்படி போட்டீங்கன்னா இது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆர்எல்ஸ் அமேசானே போயிருங்க, அதுதான் பெட்டர். ஓகேங்களா, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ போனாலும் ஓகே. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் திங்ஸ். ஓகேங்களா, இது வந்து AWS நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பான். பாருங்க, ஜஸ்ட் பில்டிங் யூசிங் பைத்தான் அப்படின்னு போட்டோன்னே எனக்கு எவ்வளோ வருது பாருங்க. இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸை நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன் நேம், ஓகேங்களா, ஜஸ்ட் நாம இப்போ என்ன யூஸ் பண்ணோம், AWSல யூஸ் பண்ணோம். கரெக்டா, lambda ARN ஃபங்க்ஷன் ARN. நான் என்ன பண்ணேன், ஆப்ஜெக்ட்ஸ் டெஸ்டிங் ஹேண்ட்லிங் போயிடுறேன். ஹேண்ட்லிங்ல தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும், லாம்டா ஃபங்க்ஷனோட திங்ஸ். ஜஸ்ட் நீங்க டைம் கிடைக்கும் போது நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, இதுக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் பைத்தான் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு சாம்பிள் கோடிங்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதாச்சும் நீங்க வேற ஏதாச்சும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் போறேன்னு பாருங்களேன். இதுல என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு எப்படி ஆட் பண்றது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க, கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்முடைய ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, என்ன பண்ணிருக்கான் இதுல, ஜஸ்ட் பாருங்க, இஸ் டெவ் இஸ் ரன்னிங் அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான். ஓகேங்களா, EC2 இங்க கொடுத்துருக்காங்க. போட்டோத்துல கிளைண்ட் என்ன கொடுத்துருக்கான், EC2 ரீஜன் நேம் கொடுத்துருக்கான். அப்படின்னா என்னது, EC2ன்னு நீங்க வெறும் EC2 மட்டும் கொடுத்தீங்கன்னா அது இருக்கிற எல்லா ரீஜன்ல இருக்க EC2வும் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கும். இன்கேஸ் நீங்க ரீஜனை ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த ரீஜன்ல இருக்க EC2 லிஸ்ட்டை மட்டும் தான் எடுக்கும். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகேங்களா, பாருங்க, ஃபார் ரிசர்வேஷன்ன்றதான் என்ன பண்ணாங்க, ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ரிசர்வேஷன்ன்றது இதுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட் EC2 அப்படின்னா என்னதுங்க, நம்ம கனெக்டிவிட்டி EC2.describe instance அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ்ல இருக்க எல்லா டீடைல்ஸும் எடுக்கும். EC2.describe instance என்னங்க, EC2ல இருக்க எல்லா டீடைல்ஸும் எடுக்கும். எடுத்து எதில் ஸ்டோர் பண்ணுது, இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட்ல ஸ்டோர் பண்ணுது. ஓகேங்களா, இந்த இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட்ல என்ன பண்றாங்க பாருங்க, ரிசர்வேஷன் கொடுத்துட்டு அதை என்ன பண்றாங்க, ஒரு ரிசர்வேஷன்ற ஒரு வேரியபிள்ல அசைன் பண்றாங்க. அதை தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் லூப்ல போடுறாங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, ரிசர்வேஷன் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் உடைய நேமிங் டீடைல்ஸ்லாம் வந்துடும்.
அப்போ அந்த ரிசர்வேஷன்ல 10 இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இங்க நீங்க ரிசர்வேஷன் இந்த மாதிரி நீங்க இன்ஸ்டன்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் உடைய டீடைல்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? அந்த இன்ஸ்டன்ஸ் இஸ் டெவ் இன்ஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா, இஸ் ரன்னிங் இன்ஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா தென் என்ன பண்ணுது பாருங்க, இன்ஸ்டன்ஸ் ஐடி ஈக்குவல் இன்ஸ்டன்ஸ் ஐடி அதுவே செட் பண்ணிடுது. அதுக்கப்புறமா என்ன பண்றான் பாருங்க, ec2 டாட் ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஐடி ஈக்குவல் இன்ஸ்டன்ஸ் ஐடி. அப்படின்னா என்னன்னா டெவ் இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்ல இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றோம். அவ்வளவுதான். தட்ஸ் இட். புரியுதுங்களா? இதுதான். இந்த மாதிரி நீங்க போயிட்டு கூகுள்ல இருந்து கோட் எடுத்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்க உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணிக்கலாம். லாட் ஆஃப் த டைம் நீங்க லாம்டால ஒர்க் பண்ண மாட்டீங்க. இன்கேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அடிஷனல் ஆடட் அட்வான்டேஜ். ஓகேவா? ஸ்டில் நோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, என்னதா உங்களுக்கு கிளியருங்களா? அதனாலதான் நான் ஃப்ரைடே எடுத்தேன். ஓகேங்களா? யூ ஹேவ் 2 days டைம். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? என்னதா என்னதா ஆர் யூ கிளியர்? யா கிளியர் சார். மியூட் ஓகேங்க, நான் ஜஸ்ட் ஸ்டாப் த ரெக்கார்டிங். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாமே என்கிட்ட இருக்க ஒரு 3